ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பருப்பு வடை தாங்க. டீ கடை ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு பருப்பு வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பருப்பு ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு அது கூட நம்ம 2 டீஸ்பூன் பருப்பு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிங்க நான் சொல்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும். ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க. அது கூட 4 வரமிளகாய். இதெல்லாம் நம்ம கொரன்னு நம்ம அரைச்சிக்கணும். நம்ம கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் கொரன்னு அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக நைஸாக ஓட்டக்கூடாது, கொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை 1-2 உடச்ச மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அதை உடச்சி எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாவு கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. அது கூட ஒரு பாதி இஞ்சி துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ வாங்க எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம வடைக்கு நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ பாருங்கள், கலந்தாச்சு. வடையோட அளவு எப்படி இருக்குனாக்கா நம்ம உள்ளாங்கையில் வச்சு நம்ம ஒரு அழுத்தினா வடை இந்த கரெக்டான அளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம வடைக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வடைக்கு முன்னாடியே சுடுறதுக்கு முன்னாடி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் வச்சிடலாம். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம். எண்ணெய் சுட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடை போடலாம். அதை நம்ம எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா வடையை நம்ம போடலாம். இப்போ நம்ம வடையை ஒவ்வொன்றா போடலாம். மிதமான தீயில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் போடணும். இந்தமாதிரி நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிய விடலாம். நமக்கு எண்ணெய் சூடானதுக்கு போட்டால் தான் வடை வெந்து வரும். இப்போ பாருங்கள், வடை பொரிஞ்சிடுச்சு. இப்போ லைட்டாக திருப்பி விடலாம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற டீ கடை டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு வரும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவை நல்லாயிருக்கும். இது சீக்கிரமும் செஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி வடை நல்லா வந்திருக்கு பாருங்கள், வெந்துருச்சு. நம்ம இப்போ வடையை எடுத்துடலாம். வடை வெந்துருச்சிங்க. நம்ம வடையை இப்போ எடுத்துடலாம். மீதி இருக்கத்தையும் போட்டு நான் எடுத்துகிறேன். இவ்வளோ தாங்க, வடை ரெடி ஆகிடுச்சு. சுவையான டேஸ்ட்டான வடை குயிக்காக நம்ம கடையில் செய்கிற மாதிரி டக்குன்னு நம்ம டீ கடை சுவையில் செஞ்சிடலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.